புதுசா டெலிவரி ஆன மாமிஸ் இந்த வீடியோ உங்களுக்காக தான். கீழே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எபிசியோட்டமி ஊண்டு இருக்கு, நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ற மாமிஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எபிசியோட்டமி சூச்சர்ஸ் இருக்க மாமிஸ் பண்ணக்கூடாத சில விஷயங்களை தான் இந்த கண்டென்ட்ல நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, எபிசியோட்டமி ஆகி இருக்க மாமிஸ் வந்து பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, காலை வந்து விரிச்சு உட்காரக்கூடாது. அவங்க சேர்ல உட்கார்ந்தாலோ பெட்ல உட்கார்ந்தாலோ காலை வந்து விரிச்சு உட்காரக்கூடாது. இப்படி காலை சேர்த்து வச்சுதான் உட்காரணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து சப்பனம் போட்டு காலை உட்காரக்கூடாது. ஏன்னா இப்படி விரியும் போது அந்த சூச்சர்ஸ் வந்து பிரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீடிங் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வெஜினல் ஏரியா வந்து ரொம்ப லூஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணவே கூடாது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து அவங்களோட கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கணும். அவங்க சாப்பிடுற சாப்பாடு நிறைய தண்ணி குடிக்கணும். யூஸ்வலா உங்களுக்கு அந்த பிரசவிச்ச டைம்ல வந்து சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, ஓமம் தண்ணி எல்லாம் இதெல்லாம் கொடுக்கறதே உங்களோட கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் சரி பண்ண, உங்களோட ஜிஐ ட்ராக்ட் கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். சோ அது கூட நீங்க வந்து நல்லா கீரை வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நார்மலா சாப்பிட்டீங்க, நல்ல தண்ணி குடிச்சீங்கன்னும் போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே இருக்காது. சோ கான்ஸ்டிபேட் ஆகி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி போனீங்கன்னா அந்த சூச்சர்ஸ் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி இருக்கணும். எவ்ரி 3 hours பேட் சேஞ்ச் பண்ணுங்க. இனிஷியலி வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். சோ பேட் வந்து எவ்ரி 3 hours பேட் சேஞ்ச் பண்ணுங்க. எவ்ரி 2 to 3 times இந்த டே பேண்டியை சேஞ்ச் பண்ணுங்க. பேண்டில எதுவுமே ஆகல, அதனால நான் அந்த பேண்டியை போட்டுக்கிறேன் இருக்கக்கூடாது. பிகாஸ் பர்சனல் ஹைஜீன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எபிசோட்டமி ஹீலிங். அந்த இடத்துல ஸ்வெட் இது வந்து ஆகாம வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் மாய்ஸ்டரா இல்லாம இருந்தாதான் ஹீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ எபிசோட்டமி இருக்க மதர்ஸ் 6 பாத் எடுங்க வெந்நீர்ல உட்காந்து ஒரு 10 minutes. சோ அதெல்லாம் பண்ணீங்கன்னும் போது கொஞ்சம் அவங்களுக்கு ஹீலிங் பீரியட் நல்லா இருக்கும். சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு மாமிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.